ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நோம்பு கஞ்சி. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசாலா கஞ்சி செஞ்சுருந்தோம். இன்றைக்கி பார்ட் 2 மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சி, அதாவது மசாலா தூள் எதுவுமே சேர்க்காம அருமையாக சுவையாக செய்யக்கூடிய ஒரு நோம்பு கஞ்சி. அது எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அந்த பாத்திரம் வந்து சூடான உடனே 1 லிட்டர் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஏன் 1 லிட்டர் தண்ணி நம்ம சேர்க்குறோன்னா, 1/4 கிலோ பச்சரிசிக்கு வந்து கண்டிப்பாக 1 லிட்டர் தண்ணி தேவை. 1/4 கிலோ பச்சரிசி, 50 கிராம் கடலைப்பருப்பு, அப்புறம் வெந்தயம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் நம்ம வந்து 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்சு எடுத்த எல்லாத்தையும் நம்ம அந்த தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி சூடான உடனே நம்ம வந்து ரம்ப இலை சேர்த்துக்கலாம். ரம்ப இலைன்னா பண்டான் லீஃப்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ரொம்ப அருமையான ஒரு வாசம் தரக்கூடிய ஒரு இலை. கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ரொம்ப அருமையான வாசனை கிடைக்கும் உங்களுக்கு. அது கூட நம்ம ஒரு முழு கேரட்டை வந்து நம்ம சீவி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். அப்புறம் தனியாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரம் சூடான உடனே நெய் சேர்த்துக்குங்க. உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சாதாரண எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் வந்து ஒரு சின்ன பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு எடுத்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்குங்க. எல்லாம் லைட்டாக பொன்னிறமாக வரத்தட்டி வறுத்துக்குங்க. அப்புறம் நீங்கள் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை நறுக்கி நீங்கள் அதில் சேர்த்துக்குங்க. இப்போது அது கூட வந்து கருவேப்பிலை வந்து ஒரு 2 கொத்து எடுத்துக்கோங்க. 2 கொத்து எடுத்து அது கூட சேர்த்துக்குங்க. அப்புறம் 2 பச்சை மிளகா போதும். 1/4 கிலோ அரிசிக்கு. நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காரம் அதிகமாகிடும். அப்புறம் சாலியா விதை இது ரொம்ப 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 உடலுக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு விதை. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து நோன்பு கஞ்சியில் சேர்த்து சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி. இந்த சூடான ஒரு வெயில் காலத்தில் வந்து இந்த சாலியா விதை கண்டிப்பாக ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் உங்களோட உடலை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு. அப்புறம் நறுக்கி வச்ச ஒரு முழு தக்காளி, ஒரு தக்காளி போதும், ரொம்ப தேவையில்லை. அது கூட 5 பல் பூண்டு சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இப்போது நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2 கரண்டி போதும், 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும் நமக்கு. அப்புறம் புதினா மல்லி இலை, இது வந்து 2 பாதியை பிரிச்சுக்குங்க. அதில் ஒரு பாதி இப்போ சேர்த்துக்குங்க, இன்னொரு பாதியை நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தா அவங்களுக்கு தெரியும், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது அது கூட நம்ம வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. பொடி உப்பு சேர்க்காமல் நீங்கள் கல் உப்பு சேர்த்துக்குங்க, அதில் தான் ருசி இருக்குது நமக்கு. இப்போ பார்த்தா அவங்களுக்கு தெரியும், 3/4 பதம் வெந்துருச்சு. இப்போ அது கூட நம்ம வந்து தாளிச்சு வச்ச எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கஞ்சி வேக பார்த்திங்கன்னா தண்ணி வந்து குறைஞ்சிட்டே போயிட்டுருக்கு. அதனால் வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க அப்பப்போ. இப்போ நல்லா வெந்துருச்சு. அரிசியை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நல்லா உடஞ்சிருச்சு. அரிசியெல்லாம் உடஞ்சி அழகாக கஞ்சி ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இந்த பதத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் எடுத்து நீங்கள் ஊற்றிக்கிங்க. 1/4 கிலோ அரிசிக்கு வந்து 1/2 மூடி தேங்காய் போதும், ஒரு முழு தேங்காய் வேணாம். ஆஹா, சுவையான நோன்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோவுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்திடுங்க. அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ் அப்பப்போ உங்களுக்கு வந்து சேரும். பாய்.